நான் புது கார் வாங்கியிருக்கேன், அந்த ஒரு BMW ஆடி முன்னால் நின்று ஒரு ஃபோட்டோ போடுறாங்க. அப்போ நமக்கு வந்து ஐயோ நம்மளோடய தானே படித்தான் இவன், எப்போ இவன் அங்கே போனான் அப்படின்னு தோணும். நம்ம எங்கே இங்கேயே இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை வந்து போகிற தருணம் இருக்கு இல்லையா? பட் அது இல்லைன்னா ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பதட்டம் வருது. நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம், நம்ம மற்றவங்க பண்ணது எது நம்ம பண்ணல, ஏன் நம்மளோட இதில் வந்து இதுவாகல. அந்த லைக் சுற்றி தான் அவங்க வாழ்க்கை இருக்குது. அந்த லைக் வந்துச்சுன்னா தே ஃபீல் பெட்டர். ஏன்னா யாருன்னு தெரிய போகிறதில்ல. என்னுடைய மனசில் இருக்க அத்தனை அழுக்கையும் நான் வந்து சொல்ல போகிறேன். எந்த இதுவும் கிடையாது, மாட்ட போகிறதில்ல. அப்படின்னும் போது அலாம் வச்சிட்டோம்னா கரெக்டாக இவ்வளோ நேரம் தான், இதுக்கப்புறம் அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலாம் அடித்தோடனே அதை தள்ளி வச்சிடணும். கூட ஒரேடியாக வந்து நான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் வைக்கவே வேணாம். அது என்ன ஆகிடும்னா அடுத்த நாள் எடுத்து ஃபுல்லாக பார்ப்போம். கடைசி இது வரைக்கும் ஓகே, நோ மோர் நியூ ஃபீட்ஸ் டு ஷோ வரைக்கும் பார்த்துருவோம். அது வேண்டாம். தொடர்ச்சியாக ஒரு 18 hours விளையாடி தென் he became லைக், அந்த கிளையண்ட் வந்து became லைக் ரொம்ப ஒரு டெலீரியஸாக என்னன்னே நடக்கிறது என்னன்னே தெரியாமல் கூப்பிட்டு வரும்போது கூட அந்த ஒரு தூக்கம் இல்லாமல் அந்த விளையாடுற மாதிரியே செஞ்சுட்டு இருந்தாங்க. விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம கூட மனநல மருத்துவர் பூர்ணச்சந்திரிகா அவர்கள் இணைந்திருக்காங்க. நம்மளோட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக பதில் சொல்ல போகிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன், தேங்க்யூ. சொல்லுங்கள். நீங்கள் நிறைய கவனிச்சிருப்பீங்க, இப்போ வர அந்த கேசஸில் சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த யுகமே சோஷியல் மீடியாவுக்கானது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அப்புறம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு மனுஷனோட சோஷியல் மீடியா ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது இந்தியாவில் ஆவரேஜாக 2 hours 23 minutesன்னு சொல்கிறாங்க. சடனாக ஒரு நாள் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு 2 மணி நேரம் எனக்கு தேவையே இல்லாத ஃபீடையெல்லாம் நான் என் மூளைக்குள்ளே வந்து அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்னு நமக்கே பயமாக இருக்குது. என்ன ஆகும் மேம்? அதாவது இந்த சோஷியல் மீடியான்றது வந்து இந்த வளரிளம் சிறுவர்கள் நமக்கே தான் எல்லாருக்குமே வந்து அப்படி உட்காந்தோம்னா அப்படியே அந்த ஒரு போர்டோம்னுவோம்ல, அந்த டக்குன்னு அந்த ஃபீடு வேற நமக்கு எப்போ பிடிச்சமான நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபீட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டோபமினோட அந்த இனிஷியல் ஹை இருக்கு இல்லையா, அப்போ அது பாட்டுன்னு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அதை பார்த்து ஷாப் பண்ணிக்கிட்டு அதை பார்த்து இருக்கிறதுனால என்ன ஆகும்னா வந்து நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு டைம் வேஸ்ட் ஆகிடும். அடுத்தது வந்து நம்மளுக்கு ஆனால் கான்சென்ட்ரேஷன் வந்து போயிடும். அந்த கான்சென்ட்ரேஷன்றாங்க இல்லையா, அந்த ஒரு கவன குறைவு ஏற்பட ஆரம்பிக்கும். ரொம்ப ஸ்க்ரீன் டைமில் போனோம்னா அடுத்தது கண்கள் பாதிக்கப்படும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த ப்ளூ லைட் ஜாஸ்தி இருக்கிறதுனால தூக்கம் பாதிக்கப்படும். தூக்கம் இருக்காது. பல தடவை வந்து படுத்துடலான்னு அதை தொட்டு அதில் அப்படியே போய் 12, 1 மணி 2 மணி வரைக்கும் சேட்டோ இல்லாட்டி இந்த இன்ஸ்டாவோ இது பண்ணி பார்க்குறது ஜாஸ்தி. அதனால் எல்லா வகையிலையும் பாதிக்கப்படுறது இந்த சோஷியல் மீடியா. இன்னும் ஒன்று மனநிலை பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை கம்பேர் பண்ணிப்போம் பீட் ஆன் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டா. ஏன்னா அதில் போடப்படுறதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு சிலர் வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்மளும் இன்ஸ்டா யூஸர் தானே, பார்க்குறோம் இல்லையா, அவங்க எடுத்து காமிக்கிறது என்னென்னா வந்து நான் வந்து இந்த நகைப்பெட்டியை வாங்கினேன், இந்த நகைப்பெட்டியில் இத்தனை பொருட்களை நான் வைக்கிறேன், என்னுடைய வளையல், என்னுடைய கம்மல்கள் அப்படின்னு ஒரு 20 செட்டு கம்மல், ஒரு பெரிய ஹாரம் அப்படின்னும் போது இதை தாண்டி போகிறவங்க இருக்காங்க. பட் இதை பார்த்து ஐயோ இது எப்படி இப்படின்னு நம்மளுடைய காலத்தில் என்னதான் பூமர்னு நம்மளை எடுத்துக்கிட்டாலும் யூ ஷுட் நாட் ஃப்ளாண்ட் யார் இது அப்படின்னு தானே வளர்த்துருக்காங்க. இது ஒரு ரூபா இருந்ததுன்னா அதை வந்து எல்லாருக்கும் காமிக்கக்கூடாது, ஏன்னா அதை பார்த்து கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. ஆனால் இப்போ அப்படி சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. அதனால அவங்க வந்து அந்த அப்போ நம்ம பார்க்கும்போது கம்பேரிசன், நான் புது கார் வாங்கியிருக்கேன், அந்த ஒரு BMW ஆடி முன்னால் நின்று ஒரு ஃபோட்டோ போடுறாங்க. அப்போ நமக்கு வந்து ஐயோ நம்மளோடய தானே படித்தான் இவன், எப்போ இவன் அங்கே போனான் அப்படின்னு தோணும். நம்ம எங்கே இங்கேயே இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை வந்து போகிற தருணம் இருக்கு இல்லையா. அப்போ அந்த தருணம் சிந்தனை வந்து போயிட்டா பிரச்சனை இல்லை. அந்த வந்து போகாமல் நம்ம கூடயே இருந்து ஐயோ நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம நல்லா தானே படித்தோம், பார்த்தா நம்ம தான் நல்லா படிச்சிருப்போம். அவங்க வந்து அந்த அளவுக்கு அந்த கம்பேரிசன் இருக்கு இல்லையா, அதனால் வர
இந்த மற்ற மனநல பாதிப்பு தான் ஜாஸ்தி. நீங்க சொல்லும்போது கூட சொன்னீங்க, ஒரு கார் வாங்கின உடனே அதை வெளியே காட்டணும்னு எனக்கு தோணுது. நான் புதுசா ஒரு நகை வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வெளியே காட்டணும்னு தோணுது. சில இந்த டிராவலே போயிருக்க மாட்டாங்க, போகும்போதே மேப்ல இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து போடுவாங்க. ஸோ ஏன் நம்ம எதையாவது ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்க விரும்புகிறோம்? அந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஃபேம் இருக்குல்ல, ஒரு இன்ஸ்டன்ட் ஃபேம், ஒரு இன்ஸ்டன்ட் பாப்புலாரிட்டி. இப்போ யாராவது ரோட்டில் போனால் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஹை இருக்குல்ல. இப்போ எல்லாருமே செலிப்ரிட்டி, எல்லாருமே ஒரு செலிப்ரிட்டி, எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது எல்லாருக்குமே. ஸோ தட் அந்த ஹை இருக்குல்ல, அந்த டோப்பமைன் ஹைன்னு நினைக்கிறேன். ஸோ தே கெட் தட் ஃபீலிங் தட் நம்ம ஒரு முக்கியம், ஒரு ரொம்ப ஒரு பாப்புலாரிட்டி, அதோட வர ஃபேம். அந்த காலத்துலலாம் வந்து வி டோன்ட் சி டான்சர்ஸ் இன் வெட்டிங் பார்ட்டிஸ். இப்போ டான்சர்ஸ் இருக்குது, எவ்ரிபடி டான்சஸ், எவ்ரிபடி ட்ராவல் கூட வந்து நான் ஒரு வகையில் வந்து மற்றவங்களுக்கு உதவுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சில ஊர்களுக்கு நம்ம போயிருக்க மாட்டோம், அதை வந்து அப்படி கம்பேர் பண்ணி கஷ்டப்படக்கூடாது. நம்ம ஒரு காலத்தில் அந்த ஊருக்கு போனால் நம்ம இவங்க சொல்கிறாங்களே இந்த ரூட் வழியாக போகலான்னு உதவியாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ப்ராபப்ளி நமக்கு உதவுறதும் இருக்குது, கெடுதலும் இருக்குது. அந்த கெடுதலை தள்ளிட்டு உதவுறதை மட்டும் பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் கெடுதல் ஜாஸ்தி இருக்குது. அப்போது வந்து எனக்கு இது மாதிரி டக்குன்னு ஃபேம் கிடைக்குது, அது நிரந்தரம் இல்லை இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் அந்த கவனம் மற்றவங்க மேலே போகுது அப்படிங்கும்போது எனக்கே லைக் வர மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு மன உளைச்சல் ஆயிடுது. ஆமாம், அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே என்கிட்ட வரும்போது என்னென்னா, இல்லை எனக்கு இந்த இது போட்ட லைக்கே வரல அப்படின்னு. ஐ ஹாவ் சம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஹூ ஃபீல் தட் அந்த ட்ரெண்டான சாங்கை, அந்த ட்ரெண்டியான இதை பண்ணி தான் நமக்கு அந்த லைக் கொண்டு வரணும். அந்த லைக் சுற்றி தான் அவங்க வாழ்க்கை இருக்குது. அந்த லைக் வந்துச்சுன்னா தே ஃபீல் பெட்டர். அது ரொம்ப டிரான்சியன்ட்ன்றது வந்து மேபி காலப்போக்கில் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கலாம். பட் அது இல்லைன்னா ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பதட்டம் வருது. நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம், நம்ம மற்றவங்க பண்ணது எது நம்ம பண்ணல, ஏன் நம்மளோட இதில் வந்து இதுவாகலை. அப்போ அதுக்கு அட்வைசஸும் இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ். வேறஸ் ஃபார் காலேஜ் கேர்ள்ஸு இவங்கெல்லாம் பார்த்தோம்னா வந்து தே மேக் ஷுவர் அந்த கரெக்டான ஒரு போஸ் எடுத்து போட்டு, அந்த கரெக்டான அந்த போஸ் வர்றதுக்கு அதுங்க ஒரு 4-5 போஸ் எடுக்குதுங்க. எடுத்து போட்டு அதில் வந்து வருது. மை நீஸ் இஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ ஷீ டெல்ஸ் மீ இந்த மாதிரி காலேஜில் இப்படியெல்லாம் இருக்குன்னு. அதுவுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணும். எனக்கு வந்து கொஞ்சம் இது லைக்ஸுன்னு பற்றி ஃபீல் பண்ணுறதில்ல, இந்த வியூஸு, இந்த இது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து அது இப்போ இருக்கிற ஜென்சியில் வந்து கூடவே பிறந்துருச்சு. மேம், நம்ம எது வந்து ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கிட்டாலுமே நம்ம மனநலத்தை அது வந்து பாதிக்கும் இல்லையா? எல்லாமே ஒரு அளவு தான்ல. இது மாதிரி நான் ரொம்ப தீவிரமாக சோஷியல் மீடியாவில் இருக்கேன் அப்படிங்கும்போது ஒரு பர்சனாலிட்டியாக அது என்னை எப்படி மாற்றும்? இப்போ வந்து இந்த தீவிரமான ஒரு சோஷியல் மீடியாலே இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்தா வந்து எழுந்துக்கிறது கேமரா முன்னால் இருக்கும், குழந்தைங்களை பள்ளிக்கூடம் அனுப்புறது, அதுக்கப்புறம் வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி சோஷியல் மீடியா இருக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஆன் ஸ்க்ரீன் இல்லாமல் பின்னால் ஒரு முகம் இருக்கும். அந்த கேமராக்கான முகம்ன்றதை வந்து நம்பி நம்ம இருக்கிறத பார்த்தா, அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கோ இல்லை அவங்களுக்கோ பின்னால் ஒரு அப்யூசிவ் இதுவோ இல்லாட்டியே வந்து ஏன்னா எப்படியும் அவங்களுக்கு தெரியும் அந்த கேமராவில் எதை காமிச்சா நிறைய லைக் வரும், நான் எந்த பர்சனாலிட்டி எந்த மாதிரி ப்ரொஃபைல் வச்சா நிறைய லைக்ஸ் வரும், அதெல்லாம் பார்த்து தான் அந்த டேட்டா பேஸை வச்சு தான் அவங்க டெவலப் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஃபேமிலின்னு இருக்கும்போது ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்கன்னா அதுக்கு ஒரு லைக் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டேட்டா பேஸ், அதுக்கேற்ற மாதிரியான நிறைய பேர் வந்து இல்லை நாங்கள் எப்படி இருக்கோமோ அப்படியே தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து வி நெவர் நோ. மேம், சோஷியல் மீடியா யூசேஜ் அதிகமான அப்புறம் இன்னொரு பிரச்சனை பார்க்க முடியுது. பயங்கரமாக வெர்பல் அப்யூஸ். நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் சொன்னீங்க நான் கமெண்ட்ஸ் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. ரொம்ப ரேண்டமாக எல்லாரையும் போய் திட்டுறது, எல்லாரையும் குறை சொல்கிறது, என்ன நடக்குது ஆக்சுவலாக இங்கே? அது வந்து அந்த அனானிமிட்டி, அது வந்து யாருன்னு தெரியல. அப்போது முதல்ல இருந்த காலத்தில் மொட்டை கடிதாசு வரும்ல, எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கோ நம்ம யாரையாவது பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணனோ பேர் இல்லாத மொட்டை கடிதாசு எழுதுவோம். இப்போ அந்த மொட்டை கடிதாசு எழுதினவங்க எல்லாத்தோட ஃப்யூச்சர் இதுதான் வந்து அனானிமஸாக கம்ப்ளைண்ட் போடுறாங்க. வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் தட்டுறது, கீழே அந்த இதுக்கு கீழே இது போடுறது. ஏன்னா யாருன்னே தெரிய போகிறதில்ல. எப்படி வந்து போய் தேடினாலும் அவங்களோட இது கிடைக்க போகிறதில்ல, பிளாக் தான் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அது பின்னால் அவங்க ஒளிஞ்சிக்கிறாங்க. யாருன்னு தெரியலன்னு அது ஒரு மாதிரி பர்ஃபெக்ஷன் தான். ஏன்னா யாருன்னு தெரிய போகிறதில்ல, என்னுடைய மனசில் இருக்க அத்தனை அழுக்கையும் நான் வந்து சொல்ல போகிறேன், அது எந்த இதுவும் கிடையாது, மாட்ட போகிறதில்ல. அப்படின்னும் போது அது ஒரு பர்வர்ஷன் தானே.
அதனால தட் நீட்ஸ் டு பி அட்ரஸ்ட். ஆனால் அவங்க சமூகத்தில் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா அது ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். பட் பின்னால் இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ஸில் போய் திட்டுறது, இந்த மாதிரி ஒரு ஒரு ரேண்டமாக போய் யாரையாவது இந்த அப்யூசிவ் இது பண்ணுறது. இன்னொன்று வந்து இந்த அப்யூசிவ் பிஹேவியர் வந்து நாட் டாலரேட்டட், இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் இப்போல்லாம் அக்செப்டபிளே கிடையாதுன்றதை வந்து நம்ம யங்கர் ஜென்ரேஷன்லேருந்தே சொல்லணும். ஏன்னா நிறைய தடவை இதான் நாமு, இந்த மாதிரி பேசலாம், எந்த மாதிரி ஒரு 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 தவறான வார்த்தைகளாக வந்து பேசிட்டு அதை வந்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக அது கரெக்டுன்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு இதையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இதெல்லாம் இல்லாமல், இது தவறுனா இது தவறு தான், அதை வந்து தவறான வார்த்தைகளை சொன்னால் அதை ஒரு வளரிளம் சிறுவர்கள்லேருந்து எல்லாம் பார்ப்பாங்க. அப்போது இந்த பர்சன் வந்து நம்ம பார்த்து இருக்கிற பர்சன் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்றத அப்போ அவங்க என்ன நினச்சிப்பாங்க, இதுவே அக்செப்டபுளாக இருக்கும் போல் அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஒரு ரிஸ்க் இருக்குது இல்லையா. அதனால வந்து இந்த மொட்டை கடுதாஸ் ஜென்ரேஷன் தான் கொஞ்சம் பர்வர்ஷன் தான். எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை தான் இந்த ஸ்க்ரீன் டைம் எப்படியாவது கம்மி பண்ணிடணும், இன்னைக்கு தூங்கும் போது ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படியெல்லாம் நம்ம நினச்சிட்டே இருப்போம். ஆனால் கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது, ஃபோன் ஜெயிச்சிடும். எப்படி ஸ்க்ரீன் டைமை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது? ஸோ வாட் வி கேன் டூ இஸ் அதை அலாம் வச்சிடணும். நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு ரிலாக்ஸாக எடுக்கிறதுக்கு அப்புறம் ஒரு அலாம் வச்சிட்டோம்னா கரெக்டாக இவ்வளோ நேரம் தான், இதுக்கப்புறம் அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலாம் அடித்தோடனே அதை தள்ளி வச்சிடணும். கூட ஒரேடியாக வந்து நான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் வைக்கவே வேணாம். அது என்ன ஆகிடும்னா அடுத்த நாள் எடுத்து ஃபுல்லாக பார்ப்போம். கடைசி இது வரைக்கும் ஓகே நோ மோர் நியூ ஃபீட்ஸ் டு ஷோ வரைக்கும் பார்த்துருவோம். அது வேண்டாம். அந்த மாதிரி இல்லாமல் திட்டமாகவே பார்க்கறதுக்கு அலாம். இந்த டைமுக்கு மேலே வந்து ப்ராப்ளி எந்த அளவுக்கு தெரியணும்னா யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ ஷுட் நோ தட் இந்த டைமுக்கு மேலே இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அன்லஸ் அதவே சரி சார் எமர்ஜென்சி இருந்தால் தான், இல்லாட்டி அவள் தூங்கிடுவா, இல்லாட்டி அவங்க தூங்கிடுவாங்க, இருக்க மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு 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 இது நம்ம குரூப் நடுவில் ஒரு குரூப் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுட்டோம்னா 1 மணிக்கு வீடியோ கால் பண்ணுறது, 2 மணிக்கு வீடியோ கால்லாம் பண்ணாமல் அதாவது தூங்குவாங்க. ஒரு 10 11 மணிக்கு தூங்கிட்டா நல்லாயிருக்கும். இன்னொன்று அந்த நோட்டிஃபிகேஷன் அலாம் இருக்கும்ல, டிங்குன்னு அடிச்சுட்டு அப்புறம் அந்த ரிங்டோன் நம்ம படுக்க நினச்சாலும் நம்ம மக்கள் வந்து அதை அப்படியே மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இது பண்ணிட்டு இல்லாமல் நம்மளை பீஸ்ஃபுல்லாக விடுறதுக்கு டூ நாட் டிஸ்டர்ப் போட்டுடலாம். மேபி இந்த டாக்டர்ஸ் ப்ரொஃபஷன் அந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கவங்க போட மாட்டோம் யூஸ்வலாக. பட் மற்றபடி வந்து எந்த வித எமர்ஜென்சியும் வரப்போகிறது இல்லை அப்படின்னும் போது we can நிறைய நம்மளோட மொபைல்லே நமக்கு அதுவும் நம்ம செட்டிங்ஸோடு தான் வருது. ஸோ அந்த செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம இதனால் அந்த டைமை வந்து நமக்கு முதல்ல ஒரு ஹாபின்னு ஒன்று இருந்தது, அந்த ஹாபி பக்கம் போகணும். பீட் வாட் எவர் இட் இஸ். ஒரு டெய்லி ஒரு புக் படிக்கிறேன், அதை கிண்டலில் படித்தாலும் சரி, ஹார்ட் காப்பியாக படித்தாலும் சரி, நம்ம எதாவது புக் படிக்கலாம், இல்லாட்டி வந்து கொஞ்சம் மியூசிக் கேட்கலாம், இல்லாட்டி வந்து இப்போ தான் வந்து நிறைய யூ கேன் லேர்ன் அ லாங்குவேஜ், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு படுத்துடலாம். அந்த டைமில் அந்த ரிலேட்டடாக அப்படி அது உள்ளெல்லாம் போகாமல் ஜஸ்ட் லிமிட் யுவர் ஸ்க்ரீன் டைம். அந்த மீ டைமுக்கு நிறைய கார்டனிங் அப்படி இப்படி பண்ணலாம். மேம் இந்த சோஷியல் மீடியாவோட எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பயங்கரமாக சோஷியல் மீடியானால இப்படி ஒரு கேஸ் பார்த்தேன்னா கேமிங் பார்த்துருக்கோம். கேமிங் வந்து விளையாடி தொடர்ச்சியாக ஒரு 18 hours அந்த மாதிரி ஒரு விளையாடி தென் ஹி பிகேம் லைக் அந்த கிளையண்ட் வந்து பிகேம் லைக் ரொம்ப ஒரு டெலீரியஸாக என்னன்னே தெரியாமல் கூப்பிட்டு வரும்போது கூட அந்த ஒரு தூக்கம் இல்லாமல் அந்த விளையாடுற மாதிரியே செஞ்சுட்டு இருந்தாப்புல. பட் வித்தின் 1 day ஆஃப்டர் ஒரு ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப்க்கு அப்புறம் ஹி பிகேம் ஓகே. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் அண்ட் செட் தட்டில் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ ஹி ஹாஸ் டு கம். ஏன்னா யூஸ்வலாக இந்த தனியாக இருக்காங்க இல்லையா ஹாஸ்டல்ஸு, அதுக்கப்புறம் இப்போது வீட்டில் அம்மா அப்பா இருந்தால் கூட அப்பப்போ தட்டி ஏதாவது ஒரு சாப்பிட வரும்போதாவது ஒரு பிரேக் இருக்கும். பட் இதுவே வந்து ஹாஸ்டல்ஸு பிஜிஸ்லாம் தங்கிட்டு இருந்தால் அந்த ஒரு ரெகுலேஷனும் இருக்காது. அப்போ தொடர்ச்சியாக நம்ம கேமிங்னும் போது அது உள்ளே போகும்போது அந்த டைம் தெரியாமல் உட்கார்றதுனால வர்றது. ஸோ ஆல்வேஸ் ரெஸ்ட்ரிக்ட், ஒரு அலாம் மாதிரி வச்சுக்கணும்.